பயங்கரமான. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஹாரண்டஸ். எப்படி சொல்லணும்? ஹாரண்டஸ். ஹாரண்டஸ். ஓகே, இதுக்கு இங்கிலீஷில் இன்னும் வேறு மாதிரி எப்படி மீனிங் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிள், அப்படி இல்லைன்னா அன்பிளசன்ட். எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிள், அப்படி இல்லைன்னா அன்பிளசன்ட். ஓகேவா? சரி, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். The next 6 miles were truly horrendous. We could not see more than 10 feet in front of us due to fog. அதாவது என்னென்னா 10 அடிக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோம். 10 அடிக்கு மேலே நம்மளால ரோட்டில் பாதையே தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னு பார்த்தா பனி ஃபுல்லாக பாதையை மூடிடுச்சு. ஆனால் அடுத்த வரக்கூடிய 6 மைலும் எப்படி இருக்குமா? ரொம்ப ஹாரண்டஸாக இருக்குமா. ஹாரண்டஸ்னால் பயங்கரமானதாக இருக்குமா. சரி, ஓகே, இந்த பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஹாரண்டஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா? வேறு ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா? இதற்கு பதிலாக வேறு ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா dreadful, frightful, appalling, grisly, ghastly. மறுபடியும் சொல்கிறேன். dreadful, frightful, appalling, grisly, ghastly. ஓகே, இந்த பயங்கரமான அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.